அதனால் வந்து அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் எல்லா பிரச்சனைகளையும் வருவது என்பது இயல்பு. இதை எதிர்பார்க்க வேண்டும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 7ல் ராகு அதுவும் பிரச்சனை, 8ல் சனி அதுவும் பிரச்சனை. இதெல்லாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்றது தான் யோகம். இதுலேயும் அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 3 வரைக்கும் அதிசார குருவாக உங்கள் 12 அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவார். அதுவுமே யோகம். எப்படி யோகம் அப்படின்னா, படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு, இல்லை வேலை பார்க்கணும், அப்ராடில் போய் நான் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை அப்ராட்லேயே இருக்கக்கூடிய பொண்ணை வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு, இல்லை அங்கேயே வந்து குடும்பத்தை மாற்றிட்டு செட்டில் ஆகணும், பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் வாங்கணும், பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோக காலமாக இது அமையும். இதுதான். இப்போது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். குரு இந்த நேரத்தில் அஷ்டம சனி காலகட்டத்தில் இந்த 2.5 வருஷத்தில், இப்போ அஷ்டம சனி மார்ச் மாதம், அதாவது மார்ச் மாதம் வந்து ஆரம்பித்தது வந்து இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி, வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் 2027 தான் அஷ்டம சனி ஆரம்பிக்குது. ஆனாலுமே இப்போ நீங்கள் சிம்மராசிக்காரங்களை கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிடுவாங்க.